பாவம் நம்மளை இழுக்குது. பாவம் வந்து நம்மகிட்ட பேசுது, நீ இதை செய், இதை செஞ்சா உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், இதை செஞ்சா உனக்கு, அது நம்மகிட்ட பேசுற மாதிரி தேவனும் நம்மகிட்ட பேசுறாரு. வசனம் நம்மகிட்ட பேசுது. என்ன சொல்லுது? இல்ல நீ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதை நினைச்சனாலே ஓடுற மாதிரி உனக்கு மனசு வந்துடும். ஆவியானவர் உள்ளவே இருக்கிறார், கிறிஸ்து உள்ளவே இருக்கிறார், இது கிறிஸ்துவனுடைய அவயங்கள், இதை போய் ஒரு வேசியோட நீ இணைக்க முடியாது. ஐயோ, அதை நினைச்சு பார்த்தாலே ஓடணும் போல ஆயிடும். பாவம் கொடுக்குற இன்பத்தை நினைச்சா அதுல போகணும் போல இருக்கு. ஆனா இந்த சத்தியத்தை நினைச்சா இதுல இருந்து ஓடணும், பாவத்துல இருந்து ஓடி போகணும் என்று ஒரு எண்ணம் வருது இல்லையா? இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடணும் என்பதற்கு பல காரணங்கள் இந்த பகுதியில் இருக்குது. அதுல இது ஒரு காரணம். மற்ற காரணங்கள் என்ன இருக்கு? பவுல் சொல்றாரு, இதை வாசித்தீங்கன்னா உதாரணத்துக்கு 13ஆம் வசனத்துல, இந்த சரீரம் உன்னுடையது கிடையாது, கர்த்தருடையது. சரீரம் உனக்கு சொந்தமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஆங்கிலத்திலாம் சொல்லுவாங்க, மை பாடி மை ரைட்ஸ், ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட். மை பாடியாவது இதாவது. சரியா சொல்ல போனா நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே நம்ம ஓன் பண்ணல, நம்ம ஓனரே கிடையாது. கடவுள் கொடுத்தது தான். சரீரம் கடவுள் கொடுத்தது தான், உயிர் மூச்சு கடவுள் கொடுத்தது தான், எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். அவர் தான் சரீரத்தையே படைச்சார். அது மட்டும் இல்லை, சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய சரீரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டார். பவுல் சொல்றாரு 19-20ஆம் வசனத்தில், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், சரீரம் மீட்டெடுக்கப்பட்டது, ஒரு நாள் சரீரத்தை உயிரோடு எழுப்புவார். ஏன்னா அதுக்கான விலையை சிலுவையில் செலுத்திட்டார். சரீரத்தை கடவுள் தான் படைச்சார், உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. விலை கொடுத்து வாங்கிட்டார், உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்கள் சரீரம் அவருடைய ஆலயமாக மாறிடுச்சு. ஆகவே அதை வச்சுக்கிட்டு என்ன வேணால் செய்ய முடியாது. இப்போ அவருக்கு பாவம் பிடிக்காது, அதை விட்டு ஓடணும் அப்படின்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போ தேவன் நம்மோட இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும்னா, உண்மையிலே அதை நம்ம நம்புறோம்னா, நமக்கு இதுவும் தெரியும், தேவனுக்கு பாவம் பிடிக்காது. அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த பாவத்தில் நம்ம தொடர்ந்து அப்படியே ஈடுபட முடியாது. இல்லை என்னோட இருக்கிறாரு, அது ஐயோ வேண்டாம்பா இது அப்படின்னு போயிடணும். அப்படி போகிறப்போ அது என்ன காண்பிக்குது? என்னோட இருக்கிறான்றதை நான் உண்மையிலே நம்புகிறேன். ஒருத்தர் தொடர்ந்து அப்படியே பாவத்தில் இருக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அவங்க உண்மையிலே நம்புறாங்களா தேவன் அவங்களோட இருக்கிறாங்கன்னு? அவங்க அந்த தவறான காரியத்தை பார்க்க பார்க்க தேவன் கூடவே உட்காந்துட்டு இருக்காரா சோஃபாவில் பக்கத்தில்? தவறான பேச்சுகளை பேசும்போது தேவன் கூடவே இருக்கிறார் நம்புறாங்களா? அவங்க அப்படி நம்பினாங்கன்னா அவங்க உண்மையிலே அதை செய்வாங்களா? இந்த பொய் பேச்சுகள், அந்த வீண் பேச்சுகள், அந்த வம்பு பேச்சுகள், இந்த கிசு கிசு காசிப்புன்னுவாங்கல்ல, ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி மோசமாக அப்படி இப்படின்னு பேசி அதில் ஒரு இன்பம், இதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ ஒருத்தர்